ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம். ஸ்ரீ குபேரவீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் நவகிரக கோட்டை க்ஷேத்திரத்திலே வார்ஷிக யாகோத்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகல பிரார்த்தனா ஜெயஹோமத்திலே ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 1ஆம் தேதி திரு மோகன், திரு உமாதேவி குடும்பத்தினர்கள், சென்னையை சேர்ந்த நமது ஆலய பக்தர் அவர்களுடைய சார்பாக இந்த வார்ஷிக யாகோத்சவம் நடைபெற வேண்டும் என்று அவர்கள் அந்த தேதியை பதிவு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எந்தெந்த பக்தர்கள் அவர்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் குழந்தைகளுடைய பிறந்த நாள், கிரகப்பிரவேசம் செய்த நாள், வியாபாரம் துவங்கிய நாள் ஆகிய நாட்களிலே பதிவு செய்கின்றார்களோ வருடம் ஒரு நாள் உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த ஆலயத்திலே பூஜையும் யாகமும் செய்வதே இந்த வார்ஷிக யாகோத்சவமாகும். இந்த பூஜையில் நம்ம வாய்ப்பு இருந்தால் நேரில் கலந்துக்கலாம். நேரில் வர முடியாதவளுக்கு ஆன்லைன் மூலமாக சங்கல்பம் பண்ணி அவள் பேர், கோத்திர, நட்சத்திர, ராசி, பிரார்த்தனைகள் இதெல்லாம் சொல்லி பூஜை செய்து இந்த பிரசாதமானது அவர்களுக்கு அனுப்பப்படும். வார்ஷிக யாகோத்சவமாகும். இந்த வார்ஷிக யாகோத்சவத்தில் கலந்துக்கிறது பெரிய புண்ணியம். இதில் 6 விதமான தெய்வங்களுடைய வழிபாடோடு ஹோமம் நடக்குது. கந்திருஷ்டி கணபதி ஹோமம், சகல காரிய சித்தி குபேரவீர ஆஞ்சநேய சுவாமி ஹோமம், ஐஸ்வர்ய காமாட்சி ஹோமம், மகாமிருத்யுஞ்சய ஆதிஷ்ய ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் நவகிரக ஹோமங்கள் அப்படின்னு சொல்லி அந்தந்த தெய்வங்களுடைய மந்திரங்கள் சொல்லி அவளுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு இந்த தெய்வங்களுடைய ஆசீர்வாதம்லாம் கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டுக்கு ஒரு முறை யாகம் செய்து அவர்களை ஆசீர்வதிப்பதே இந்த யாகத்தின் நோக்கமாகும். ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம். இதே போல் இந்த யாக உற்சவத்துக்கு மொத்தம் 365 உபயதாரர்கள் தான் தேவைப்படுகின்றது. இது வரைக்கும் ஒரு 14 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இதே போல் யாருக்குன்னா விருப்பம் இருந்ததுன்னா அந்த பக்தர்கள் வருஷத்தில் ஒரு ஆங்கில தேதியை பதிவு பண்ணி வருடம் அந்த தேதியில் பூஜை யாகம் செய்து தெய்வங்களுடைய அனுகிரகம் பெறுவதற்காகவே இப்பேற்பட்ட ஒரு உத்தரவானது குபேரவீர ஆஞ்சநேய சுவாமி சன்னிதானத்திலிருந்து கிடச்சிருக்கு. ஆக அந்த தெய்வீக அனுகிரகம் உள்ள பக்தர்கள் இதில் பதிவு செய்து கொண்டு குபேரவீர ஆஞ்சநேய சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களாக இருக்கக்கூடிய 21 மூலஸ்தான சன்னதியில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தையும், கோசாலையில் இருக்கக்கூடிய கோமாதா ஆசீர்வாதங்களையும், தெய்வ ஆசீர்வாதத்தையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முன்பதிவு செய்யணும்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அதுக்குண்டான விவரங்கள் கேட்கலாம். நித்திய கைங்கரிய சேவா செய்யக்கூடிய பக்தர்களுக்கு இதில் கலந்துக்கிறதுக்கு ஒரு விசேஷமான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த இருக்கிறோம். அதை பற்றி ஒரு வாரத்தில் தகவல் எல்லாம் கொடுப்போம். ஆகவே பக்தர்கள் அனைவரும் சௌக்கியமாக இருப்பதற்கு இதுபோல் யாகம் பூஜை எல்லாம் செய்து ஏற்பாடு செய்கின்றோம். ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம்.